நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாலினோட ஆட்சி காலம் முடியும் போது தமிழ்நாடோட வளர்ச்சி 11% இருக்குது. இந்தியாவோட வளர்ச்சி 6.5 to 7% வச்சுக்கோங்களேன். இந்த 11% வளர்ச்சியை தாண்டி விஜயால சாதிக்க முடியுமா? அவர் ஆட்சி காலத்தில் 12 to 13% எட்டலாமா? அப்படி எட்டணும்னா என்ன வழிகள் இருக்கு? அந்த வழிகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்டாலினோட ஆட்சியை தாண்டி நீங்க வளர்ச்சியை நிரூபிச்சு காட்டணும்னா அதுக்கு தான் மாற்றன்னு ஒரு வழியை சீமான் வச்சிருந்தாரு. இந்த வழி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தற்சார்பு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை நீங்க கையில எடுத்தா மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் உள்ள வளர்ச்சியோட உங்க ஆட்சி காலம் சிறப்பா இருக்கும். சரி, இந்த தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு, இதைத்தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்சார்பு பொருளாதாரத்தோட பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னு பார்க்கலாம். திருப்பூர்ல அதிகமாக ஆடை உற்பத்தி பண்றாங்க. ஆனா நம்ம ஏன் சூரத்துல இருந்து நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கோம், யாராவது யோசித்தீங்களா? அதே மாதிரி தண்ணி பாட்டில் நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ ரிவர் ஓடுது, ஏன் இந்த தண்ணியை நம்மளுக்கு ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் கொண்டு கொடுக்க மாட்டாங்க? எதுக்கு 20 ரூபாவோ இல்லை பெரிய கேனில் வேணால் 25 ரூபா கேன்லேயோ இதுவரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா நதியும் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனைலாம் வராது. அதே மாதிரி உணவு முற்போகம் விளைவிச்ச தமிழ்நாட்டோட நிலைமை இப்போ என்ன தெரியுமா? ஆந்திராவிலேருந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க, நம்ம வெளிநாட்டையோ வெளி மாநிலங்களையோ அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை சார்ந்து அதுக்கேற்ற தொழில்கள், அதுக்கேற்ற வேலை வாய்ப்புகள், நம்மளோட தேவைகளை நம்மளே கொஞ்சம் நிறைவேற்றிக்கணும். இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். இது சாத்தியமா? இதுக்கு என்னென்ன பண்ணணும்? தற்சார்பு பொருளாதாரம் மேட் இன் தமிழ்நாடு. இதை உருவாக்கினா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இருக்குது. மதுரைக்கு ஜிகிர்தந்தா, காஞ்சிபுரம் பட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இன்னும் நிறைய தொழில்கள், இப்போ தூத்துக்குடி மக்ரூன்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம உலகத்துக்கு உலகத்தரமாக மாற்றணும். அதுக்கு நிறைய ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் எல்லாமே சின்ன சின்ன குறு தொழில்களுக்கு அதிகமாக கடன் கொடுக்கணும். இது உருவானா எப்படி இருக்குன்னா, ஒரு கோவிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொரோனா வைரஸ் காலத்தில் எல்லா நாடுமே அஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம நாடு கெத்தாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ள தேவையில்லை, நம்ம எந்த நாட்டிலேருந்து வாங்க போகிறதில்ல, கெத்தாக இருக்கலாம். அவங்க நம்மளுக்காண்டி கையை கட்டி நிற்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இன்னொரு நாட்டிலேயோ இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செய்யணும்? எதுக்கு? கிராமப்புறத்தில் என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். இந்த வேலை வாய்ப்பை நம்மளே உருவாக்கிட முடியும். நம்மளுக்கு தேவையான மணியை நம்மளே ஏர்ன் பண்ணலாம். அதிகமாக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதிகமாக காசு சம்பாதிக்கலாம். இது இந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் முடியும். வெளிநாட்டில இருந்து அதிகமான பொருட்களை நம்ம இறக்குமதி பண்ண மாட்டோம். அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறதுனால என்னன்னா, அமெரிக்க டாலர் நம்ம கையில் அதிகமாக இருப்பு இருக்கும். பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இதுவும் இந்த தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமாகும். நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? சில அழிஞ்சு வர்ற தொழில்களையும் காப்பாற்றணும். அதே மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் வளர்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு குழு மாதிரி அமைக்கணும். அதுக்கு சில ஆட்களை போடணும். நேரடியாக நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். இளைஞர்களை நேரடியாக அந்த வேலைக்குள்ளே இழுக்கணும். அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன கடன் கொடுக்கலாம். நீங்களே கடன் கொடுத்து நீங்களே ஸ்கில்லும் கொடுத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்டு நிறைய இருக்கும். அது இப்போ அந்த நிலத்துக்கு தகுந்தாப்புல தொழிற்சாலைகள் நீங்களே அமைச்சு கொடுக்கணும். இதுக்கு ஃபண்டு ஃபர்ஸ்ட் செலவாகும். ஆனால் பலன் கைக்கு மேலே இருக்கும். இந்த தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமா? இது எந்தெந்த நாடுகள் சாதிச்சிருக்கு, என்னென்ன விஷயங்களை சாதிச்சிருக்கு? எடுத்துக்காட்டுக்கு இந்தோனேசியா எடுத்துக்கோங்க. பாமாயில் உலகத்தில் அதிகப்படியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தோனேசியா. அவங்க என்னத்தை வச்சு பண்ணாங்க? ஒரே ஒரு மரம், அதிலேருந்து எண்ணெய் எடுத்து பண்ணுறாங்க. அமெரிக்கா எடுத்துவாங்க, சோயா பீன்ஸை உலகத்துக்கே கொடுக்குறாங்க. அதேமாதிரி பிரேசில் நெல் எடுத்துக்கலாம். இதேமாரி ஏகப்பட்டது. ஒன்றே ஒன்று இப்போ நம்மகிட்ட நெல், கரும்பு, சம்திங் ஏதோ ஒரு பருத்தி எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்றை வச்சு உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணலாம்னா அப்போ நம்ம நிலத்தில் எவ்வளோ கிடைக்குது? அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஏதாட்டும் ஒரு துறையை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டீங்கனாலே உலகத்துக்கே நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். வருமானம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். எவ்வளோ நாள் பண்ணலாம்? எடுத்துக்காட்டுக்கு இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பருத்தி நிறைய விளையுது. அதை வச்சு திருப்பூர், ஈரோடு சுற்றி நிறைய இந்த ட்ரெஸ் ஃபேக்ட்ரி, ஆடை உற்பத்தி நிறைய ஒரு ஹப்பாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஒரு துறையை நீங்கள் நல்லா இது பண்ணீங்கனாலே உலகம் ஃபுல்லாக இன்னுமே நிறைய காசு நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ எவ்வளோ துறை இருக்குது பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கரெக்டான முறையில் இளைஞர்களை வழி நடத்தி இந்த திட்டத்தை மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளிநாட்டிலேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே நிறைய ஃபேக்ட்ரி உருவாக்கி நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கலாம். வெளிநாட்டில் இருந்தும் ஆர்டர் கிடைக்கும். பணங்கிறது நம்மளுக்கு பெருகும், வளர்ச்சியும் அதிகப்படுத்திட்டே போகலாம். நன்றி, வணக்கம்.